கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 பகுதிகளிலிருந்தும் ஒரு சம்பவத்தை நான் உங்களோடு வாசித்து விட்டு நான் செய்திக்கு போகிறேன். மத்தேயு 27:57 வாசியுங்கள். 27:57. நீங்கள் இதை வாசிக்கும்போது மற்றவர்கள் கவனமாக கேட்க வேண்டும். அதிலிருந்து நான் கேள்வி கேட்பேன். அதை சரியாக சொல்பவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். சரியாக சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். வாசிங்க. 27 மத்தேயு 27:57. சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றி தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, துய்யதான என்று சொன்னால் சுத்தமான, அதாவது ஃப்ரெஷ், நல்ல சுத்தமான என்று சொல்லி வெட்டியிருந்த புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். போதும். மார்க்கு 15:43 வாசிக்கலாம். மார்க்கு 15:43. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவராகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அதுதான் நம்ம அங்கே வாசித்த கண்டினியூ தான். அடுத்த லூக்காவுக்கு வாருங்கள். 23ஆம் அதிகாரம் 50. லூக்கா 23:50. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாயிருந்தான். யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியானவனுமாய் இருந்தான். அவன் பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு, அது அதன் பிறகு அது காமனா வந்துடும். அடுத்தது வாசிங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாயிருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். சரி, போதும். இப்பொழுது இங்கே யாரை குறித்து பார்த்தோம்? 4 புத்தகங்களிலும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. எல்லாரும் சொல்லுங்க, அரிமத்தியா ஊரானாகிய. அதில் அந்த நாவு வந்து புரளக்கூடாது. கரெக்டாக வருதா எல்லாருக்கும்? அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. நம்முடைய வேதத்தில் எத்தனை யோசேப்பு வராங்க கொஞ்சம் சொல்லுங்க. எத்தனை யோசேப்பை பற்றி பல வாரங்களே போயிட்டு இருந்த செய்தி. முதலாவது யாக்கோபனுடைய குமாரன், நமக்கு தெரியும் அந்த யோசேப்பு. என்ன எதில் பூத்தது? கொஞ்ச நாளாகவே எதுலேயே பூத்த மலர்ன்னு சொல்லிட்டு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்களே, எல்லாம் மறந்துடுறீங்கப்பா. இந்த காது வலி கேட்டு அந்த காது வலி விட்டுறீங்க. அப்புறம் போய் பாஸ்டர்கிட்டே கேட்டுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு சவுக்கடி விழும். ஆமாம், சரி. அடுத்தது 2வது இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன், மரியாளுடைய கணவன் யோசேப்பு. அடுத்தது 3வது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. சோத்திரம். இந்த நாளிலே இந்த யோசேப்பை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். புரிகிறதா? சரி, இந்த யோசேப்பை குறித்து இப்போ நீங்கள் வாசித்ததிலிருந்து அறிந்து கொண்டது என்ன? இதுதான் நான் கேள்வி.
பைபிளை பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ படித்தாங்களவன் அதில் இருந்து சரீரத்துக்கு கேட்டானா? நான் கேட்க சொல்கிறது அவனை குறித்து எழுதப்பட்ட. இங்கே ஒருத்தர் சொன்னாங்க கனம் பொருந்திய, ரைட்டு. இங்கே சொல்கிறாங்க ஐஸ்வர்யவான், வேற தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவன், இயேசுவின் சீசன், யூதருக்கு பயப்படாமல் வாழ்ந்தவன். இன்னொருத்தர் சொன்னாங்க தேவனுடைய ஆலோசனைக்காரன். தேவனுடைய ஆலோசனைக்காரனா அந்தரங்க சீசன், நல்ல துணிச்சலான ஆள். வெரி குட், ஒன்றா வருது. போதுமா? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் என்று சொல்லி பார்க்கிறோம். யூதனுடைய ஆலோசனைகளுக்கும் அவருடைய வழக்கங்களுக்கும் சம்மதியாதவன், கனம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன். இப்படியெல்லாம் பார்க்கிறோம். அல்லவா? சரி, உத்தமன் நீதிமான் ஒன்றா வருது பார்த்தீங்களா? எனவே தான் சொல்கிறது. இந்த இப்பொழுது முதல்ல அதை யார் தொடங்கினா சத்தியம் நியூஸ் தான் தொடங்கிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ் வாசித்து முடிஞ்ச உடனே அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். அதை சொல்லுகிறவர்களுக்கு உடனடி பரிசென்றலாம். ஆமாம், ஏன்னா நீங்கள்லாம் வேதத்தை வாசிக்கும் போது கவனமாக வாசிக்க வேண்டும். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து நான் பல வருடங்கள் யோசித்தது உண்டு பேச வேண்டும் என்று. ஆனால் இதுவரையிலும் எனக்கு அந்த உந்தப்படல், ஆவியானவருடைய உந்தப்படல் எனக்கு வரல. ஆனால் இந்த மாதம் எனக்கு அதை ஆண்டவர் கொடுத்தபடினாலே இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். சரி, மத்தேயு சொல்லும்போது அவர் சொல்கிறார் அவனை ஒரு சீசன் என்று சொல்லுகிறார். நமக்கெல்லாம் தெரிந்தது 12 சீடர்கள் தான் தெரியும். ஆனால் இந்த 12 சீடர்களிலே இவன் இல்லாதவன். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே சீடன் என்று சொல்லுகிறது நமக்கு தீமோத்தேயும் கூட அவன் ஒரு சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கும். தீமோத்தேயுவை பவுல் ஒரு சபையில் அவன் ஒரு சீசனாக இருந்து செயல்படும்போது அவனை அழைத்தார். அப்பொழுதுதான் மூப்பர்கள் எல்லாரும் அவன் மேல் கை வைத்து அவனை ஊழியத்துக்கு பவுல் கூப்பிடுகிறார் போப்பா என்று அனுப்பி வைத்தார்கள். அவனும் ஒரு சீசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சீசன் என்றால் இயேசுவை பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணுகிறவர்கள் தான் அந்த சீசர்கள் என்று. அப்படியானால் இந்த அரிமத்தி ஊரானாகிய இந்த யோசேப்பும் அவன் ஒரு சீசனாக இருந்தான். அவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே அவன் ரிச் மேன் என்று சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஒரு பணக்காரன், நல்ல வசதி வாய்ப்புள்ளவன், நல்ல ஒரு பணம் பொருந்தியவனாக அவன் காணப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். மார்க்கு சொல்லும்போது அவன் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லாய் கவனிக்க வேண்டும். அதை லூக்காவும் சொல்லுவார் ஆலோசனைக்காரன் என்று சொல்லுவார். நன்றாய் கவனியுங்கள். யூத மார்க்கத்திலே ஒரு சனகரிப்பு என்கிறதான ஒரு சங்கம் ஒன்று உண்டு. அந்த சனகரிப்பு என்கிற சங்கத்திலே சாதாரணமாக அங்கத்தினர்களாக இருக்க முடியாது. எனவே தேசத்திலே எல்லாராலும் போற்றப்படத்தக்கவும் உண்மை உள்ளவனும் அறிமுகமானவனும் செல்வந்தனும் அங்கே இருக்கிற சில எல்லா சட்டத்திட்டங்களை அறிந்தவர்களுமாக இருக்கிறவர்கள் தான் அந்த சனகரிப்பு சங்கத்திலே இருப்பார்கள். அதில் பவுல் இருந்ததாக தெரிகிறது. இங்கே இவரும் இருக்கிறார், அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. இவர்கள் சட்ட ஆலோசகர்கள். அதாவது அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திலே ரோம ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது. ரோம ஆட்சி, கொடூரமான ரோம ஆட்சி. அந்த ரோம ஆட்சியை குறித்து பார்க்கும்போது தானியேல் கண்ட தரிசனத்திலே அந்த கால் பகுதி அது இரும்பினால் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பகுதி தான் ரோம ஆட்சி.
அவர்கள் மிகவும் ரஃப்பாக இருப்பாங்க, கொடூரமான காரியங்களை செய்வார்கள். இந்த காலகட்டத்திலே தான் யூதர்களையும் அவர்கள் ஆளுகிறார்கள். அந்த யூதர்களிடத்தில் ஒரு முறைமை உண்டு. அவர்கள் அதாவது கோர்ட்டு என்று சொல்லும்போது அவர்கள் ஒரு கோர்ட் வைத்திருப்பார்கள் யூதர்கள். அதில் ஆலோசனை சங்கம் என்று ஒன்று உண்டு. இந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் அங்கே பிரகடனம் பண்ணப்படும். இப்பொழுதும் பார்த்தீர்களானால் நமக்கெல்லாம் கோர்ட்டுகளிலே 5 அமர்வு கொண்ட நீதிபதிகள் என்று சொல்வார்கள். ஏன்னா ஒரு நீதிபதியினாலே சில காரியங்களை முடிவெடுக்க முடியாது. அதனாலே 5 பேர் 6 பேர் சேர்ந்து அதில் கருத்துக்களை சொல்லும்போது அதில் மெஜாரிட்டியான கருத்துக்களை எடுத்து அரசாங்கம் செயல்படும். ஆனாலும் இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் மெஜாரிட்டி சொன்னதை விட்டு மைனாரிட்டி சொன்னதை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய மேலிடத்து அரசாங்கம். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே யூதர்கள் ஆலோசனை சங்கம் வைத்து அதிலே சட்ட நிபுணர்களை வைத்திருந்தார்கள். அந்த சட்ட நிபுணர்களிலே ஒருவன் தான் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு. அந்த மார்க்கு நாம் வாசித்த பகுதியை வாசிக்கலாம். மார்க்கு 15:43 கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர். பார்த்தீங்களா? கனம் பொருந்திய ஆலோசனைக்காரர். அப்போ இவன் அந்த சனகரிப்பு சங்கத்திலே இருக்கிறதுலே நல்ல சீப் ஹையர் ஆலோசனைக்காரர். அவர்கள் ஜட்ஜுக்கு சமமானவர்கள். சரி, அதைத்தான் நாம் பார்க்கிறோம். லூக்காவிலையும் பார்க்கும்போது 23:50 பார்க்கும்போது அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். நன்றாய் கவனிக்க வேண்டும். யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கு அவன் சம்மதிக்கவில்லை. அவன் நேர்மையானவன். அப்படிப்பட்டதான ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆனால் யோவான் அவனை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், அவன் எப்பேற்பட்ட சீசனாக இருந்தானா? யோவான் 19:38 வாசிப்போம். யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீசனாக இருக்கிறான். நன்றாய் வேதத்தை நீங்கள் தெளிவாக வாசிக்க வேண்டும். இன்னொரு இடத்துல நாம் வாசிக்க கேட்டுவதால் அவன் அதாவது எதில் பார்த்தோம் என்று சொன்னால் லூக்காவில் அவன் யூதர்களுடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவன். ஆனால் இங்கே பார்க்கும்போது யூதர்களுக்கு பயந்ததினாலே அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா? அந்தரங்க சீசனாக இருந்தான். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த யூதர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு இவன் ஏதாவது சாதகமாய் பேசி விடுவானோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுவார்கள். அதனாலே அவன் என்ன பண்ணுவான்? அந்த யூதர்களுக்கு பயந்ததினாலே இவன் அந்தரங்க சீசனாக இருந்தான். அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீர்களானால் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுகிறவர்கள், ஹையர் ஆஃபீஸர்ஸ், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்தவனை போல நடந்து கொள்ள மாட்டார்கள். காரணம் என்றால் அரசாங்கம் இவன் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே இப்படி பேசுகிறான் என்று சொல்லி விடுவார்கள் என்று. இப்போது நான் போகிறேன் ஒரு ஆஃபீஸில் என்றால் என்னுடைய பேர் டேவிட்னு சொன்னால் அந்த ஆஃபீஸரோட பேர் சார்லஸாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் இவர் டேவிட் கிறிஸ்தவர் தான். ஆனாலும் அப்படியானால் இவருக்கு சாதகமாக நான் பண்ணுகிறேன் என்று சொல்லாதபடி அவர் கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப்பாக தான் இருப்பார். அவர் வெளிக்காட்ட மாட்டார். ஆனால் அவருக்கு உள்ளுக்குள்ளாக ஒன்று இருக்கும், இவர் கிறிஸ்தவர் என்று சொல்லி. அந்த காரியத்திலே தான் இவன் யூதருடைய காரியங்களை, ஒருவேளை யூதர்கள் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற காரியங்களில் இவன் கொஞ்சம் போல்டாக செயல்பட்டால், ஒருவேளை யூதர்கள் இவன் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்று சொல்லிவிடுவார்கள் என்று யூதர்களுக்கு பயந்ததினாலே அந்தரங்க சீசனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தரங்க சீசன் என்றால்
மனரீதியிலே அவன் உண்மையான ஒரு சீசனாக இருந்தான். இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் வெளியரங்கமாக கிறிஸ்தவர்கள் என்று காட்டிக்கொள்வது கிடையாது. ஆனால் அவர்கள் அந்தரங்கத்திலே கிறிஸ்தவனுக்குரிய அத்தனை காரியங்களும் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் பார்த்தீர்களால் மற்ற மதஸ்தாருடைய பெயரை தான் வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், முருகன் என்று ஒருவர் இருக்கிறாண்டால் நீங்கள் முருகனை எல்லா முருகன்களும் இந்துக்கள் என்று நினைக்கக்கூடாது. அந்த முருகனிலையும் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு தெரிந்த நண்பர் இருக்கிறார், ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறார். அவருடைய பேர் முருகன். அவர் ஆனால் ஊழியக்காரர். அவர் இந்த அரசாங்கத்தில் வேலை செய்வர்கள் கெசட்லேயும் பேர் மாற்ற மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் அந்த கெசட்லேயும் பேர் இருக்க வேண்டும். அந்த ஒரிஜினல் பேர் தான் வைத்துக் கொள்வார்கள். அதனாலே அவர்கள் கிறிஸ்தவனுடைய காரியத்தில் அவர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்கள், அவர்கள் தவறான கையெழுத்து போட மாட்டார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்றால் அந்தரங்க சீசர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியரங்க சீசனாக இருந்துக்கிட்டு பேதுருவை போல மறுதலி ஆவதபடி அந்தரங்க சீசனாக இருந்து வரதே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானேங்க? ஏன் உன் பேச்சு அவரை மாதிரியே இருக்கு, உன் சாயலும் அவர் மாதிரி. சத்தியமாக அவரைன்னு கூட சொல்லலாங்க. அவனை எனக்கு, அந்த மனிதனை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எப்படி சபிச்சிருப்பான்? நான் சொல்ல என் வாயால் நான் ஏன் சொல்கிறேன், எப்படியோ சபிச்சிருப்பான். அப்போ அவன் வெளியரங்கமாக சீசன் தான், ஆனால் அந்தரங்க வாழ்ல அவன் தேவனுக்கு பயந்தவனும் இல்லை, தேவனை பின்பற்றுவனுமா இல்லாமல் போய்விட்டான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். இங்கே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது, சிலுவையிலே அவர் மரித்தவுடனே இவன் போய், அந்த வேத பகுதிகளை நீங்கள் வாசித்தது தெரியும், ஒரு இடத்துல இருக்கும், அடுத்த நாள் ஓய்வு நாள் ஆனபடினாலே பொதுவாக ஓய்வு நாளிலே யூதர்களுடைய சரீரமானது சிலுவையிலே தொங்கக்கூடாது. அதனாலே இவன் போய் எப்படி போய் கேட்டானாம்? துணிந்து போனான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, பக்தி வைராக்கியங்கள் எப்படி இருக்கிறது தான் இந்த நாளிலே நான் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு பிரியமான கிரியை என்ற தலைப்பின்களே நீங்கள் இதை பார்க்கலாம். இல்லை வேறு தலைப்பு போடணும்னாலும் செய்தி முடிஞ்ச பிறகு வல்லுநர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் வேறு தலைப்பு போட்டுக்கிடட்டும், பரவாயில்ல. சோத்திரம், உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். நம்ம மகள் சொல்லிட்டு போனாலே நீங்களே தலைப்பை போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவன் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். நான் சொல்லுவேன், இந்த 12 சீடர்கள் எங்கே போனாங்க? 3.5 ஆண்டு காலம் இயேசுவோடு நடந்தார்களே. பேதுரு என்ன சொன்னான்? என் சாக வேண்டியது வந்தாலும் கூட நான் பிரிஞ்சு போயிட மாட்டேன் ஐயா, இப்படி சொல்லாதுங்க அப்படின்னு சொன்னான். இவன் எல்லாம் எங்கே போனான்? அதுதான் என்னுடைய கேள்வி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போவும் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தது ரோமர்கள் ஆட்சியிலே. இயேசுவுக்கு கூட போய் நன்மைகளை பெற்றவர்கள், அவரிடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், அவர்கள் சந்ததியாரும் தான் இயேசுவை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி கத்தினார்கள். இப்பொழுது சிலுவை மரணம் என்பது ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். நாம் படங்களிலே பார்க்கும்போது சிலுவை ஆனது தரைமட்டத்திலிருந்து ரொம்ப உயரத்திலே இருப்பது போல இருக்கும். இயேசு தொங்கும்போது அவருடைய கீழ் பாதம் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறது போல இருக்கும் நாம் சிலுவையை பார்க்கும்போது. அப்படி அல்ல. சிலுவை மரணம் என்பது
அந்த சிலுவையில் அறையப்பட்டவருடைய கால்கள் தரையிலிருந்து ஒரு முழம், 1 அடி இல்லை 1.5 அடி உயரத்துக்கு தான் இருக்கும். அவ்வளவு ஹைட்டு தான். ஆனால் சிலுவை உயரமானது தான். என்றால் யூதர்களெல்லாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அதனால் சிலுவை உயரம்தான். சிலுவையினுடைய வெயிட்டெல்லாம் கணக்கு போட்டு சொல்லுகிறார்கள். அது கரெக்டு தான். ஆனாலும் சிலுவையை குழி தோண்டி புதைத்த பிறகு, அது நிற்பதற்கு நாட்டின பிறகு, அறையப்பட்ட அந்த சிலுவையினுடைய அறையப்பட்ட மனிதருடைய கால்கள் தரையிலிருந்து 1 அடி 1.5 அடி தான் இருக்கும். இந்த ரோமர்கள் சிலுவையிலே அறைந்த பிறகு, பொதுவாக சிலுவையிலே அறைகிற மக்கள் கொடூரமானவர்கள், மோசமானவர்கள், துன்மார்க்கர்கள், சபிக்கப்பட்டவர்கள். எனவே இயேசுவும் சபிக்கப்பட்டவர்கள் ஒருவராக சிலுவையிலே தொங்கப்பட்டார் என்று கலாத்தியரில் நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த சிலுவைக்கு போவதற்கு, சிலுவையில் அறையப்படுவதற்குரிய தவறுகள் செய்தவர் அல்ல. கொடூரமான குற்றங்கள் குடும்பங்களில் இன்றைக்கும் சிலர் என்ன பண்ணுவார்கள் என்றால், எப்பேற்பட்டதான பிள்ளைகளாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு போவானால் அவன் தாய் தகப்பன் தன்னுடைய ஏதாவது அடமானம் வைத்தால் அந்த பிள்ளையை வெளியே கொண்டு வருவதற்கு போய் அட்வொகேட்டுகளை பிடித்து ஜாமீனில் கொண்டு வருவதற்கு காத்து கிடக்கிறார்கள். ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவன் அங்கேயே கிடந்து சாகட்டும் என்று சொல்லிட்டு விட்டு விடுவார்கள். அப்படி தானே? அப்படி தான் சிலுவையிலே அறையப்படுபவர்களை விட்டு விடுவார்கள். அவ்வளவு மோசமானவர்களை தான் சிலுவையிலே அறைவார்கள். இப்பொழுது பொதுவாக என்ன ஆகும் என்றால், இந்த சிலுவையிலே அறையப்பட்டவர்கள் மரிப்பதற்கு உடனடியாக மரிக்க மாட்டார்கள். 2 நாள் 3 நாள் கூட டைம் எடுக்கும். அதனாலே அந்த ரோம அரசாங்கம் என்ன செய்யும் என்றால், ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துவிட்டால், தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு இந்த தண்டனை அனுபவிக்கிறவன் அங்கே இருந்து உயிரை விடட்டும் என்று சொல்லி கால் எலும்புகளை அடித்து நொறுக்கி விடுவார்கள். நல்ல இரும்பு ராடு எடுத்தோ இல்லை மரக்கட்டை எடுத்தோ அடித்து என்ன பண்ணிடுவாங்க, கால் எலும்புகளை சுக்கு நூறாக நொறுக்கி விடுவார்கள். ஏனென்றால் அவன் தப்பிவித்து ஓடிவிடக்கூடாது என்று சொல்லி. அதற்காக அப்படி தான் இயேசுவினுடைய பக்கத்திலே வந்து அவருடைய எலும்புகளை முறிக்கலாம் என்று பார்க்கும்போது அவர் ஆல்ரெடி டைடு, அவர் ஏற்கனவே மரித்து விட்டார் என்று அறிந்து அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. சரி, இப்பொழுது இந்த சரீரங்கள் பல நாட்கள் அங்கே தொங்கும். பல நாட்கள் தொங்கும்போது அந்த நான் சொன்னேன் அல்லவா, மிகவும் தாழ்ந்த இடமாக தான் இருக்கும். அதை ஓநாய்கள், ஊளைகள், பலவிதமான துஷ்ட மிருகங்கள் போய் அந்த சரீரத்தை கடித்து பித்து அது சாப்பிட்டு விடும். அதனுடைய எலும்புகளெல்லாம் அங்கே தொங்கி கொண்டு நிற்கும். பல நாட்கள் பொறுத்து தான் அந்த எலும்புகளெல்லாம் கூட கீழே விழும். இப்படிப்பட்ட சூழ்நிலை. இது ரோமர்கள் செய்கிற காரியங்கள். ஆனால் யூதர்களுடைய முறை என்ன என்றால், ஒருவன் மரித்து விட்டால் அவன் சரீரத்தை இரவு நேரங்களில் அங்கே விடக்கூடாது. அதை உடனடியாக என்ன பண்ண வேண்டும், பேக் பண்ணி அடக்கம் பண்ண வேண்டும். இது யூதர்களுடைய சமாச்சாரம். இயேசு கிறிஸ்து யூதராக இருந்தபடினாலே உடனடியாக பார்க்கிறார்கள். நான் சொல்வேன், திரும்பவும் சொல்வேன், 12 பேரும் ஓடி போயிட்டானுங்க. 12 பேரும் இல்லைங்க அங்கே. ஏன் அரிமத்தி ஊரானாகிய இவன் வந்தான்? இந்த 12 பேரில் ஒருத்தன் வந்திருந்தான், அவன் ஏன் வரப்போகிறான்? யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசனும் தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். இயேசுவும் பார்க்கிறார், மரியாளையும் பார்க்கிறார். அங்கே சொல்கிறார், மரியாளே ஒன்றும் பயப்படாதே, இதோ உன் மகன். அவனை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய். அவன் அந்நேரமே மரியாளை தன் தாயாக சேர்த்து கொண்டு அவன் போய்விட்டான். எல்லாம் சித்தி பெரியம்மா அந்த மாதிரி முறை தான் யோவானுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு இருந்தவனும் அவனும் இயேசுவின் சரீரத்தை வாங்கலை. எல்லாம் யூதருக்கு பயந்ததுனால. யூதருக்கு பயந்தது. நன்றாய் கவனித்து பாருங்கள். நாமும் இயேசுவும் எவ்வளவு தூரத்தில் நெருக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவுக்காக மரிப்பதற்கு 12 பேரில் ஒருவனும் கூட வரல. ஒருவனும் வரல. ஒருவேளை அவன் வந்திருந்தால் இவனும் அவரோடு கூட சேர்ந்தவன், இவனையும் பிடிங்கடான்னு சொல்லிட்டு, அப்படி நான் செத்தாலும் பரவாயில்ல வருகிறேன் என்று சொல்வதற்கு 12 பேரில் ஒருவனும் இல்லை. 3 ஆண்டு காலம் ட்ரைனிங் பெற்றவர்கள்,
இப்பொழுது இந்த ஆலோசனையிலே சங்கத்திலே இருந்தவனும் அரிமத்திய ஊரானமாகிய யோசேப்பு சாயங்காலம் ஆனபோது துணிந்து போய் பிலாத்தினிடத்திலே சரீரத்தை கேட்கிறான். அவன் ஆலோசனை சங்கத்திலே இருக்கிறவன், சனகரிப்பு சங்கத்திலே உறுப்பினர், ஆலோசனையிலே கனம் வருந்தியவன். அதனாலே பிலாத்துவுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. அதனாலே பிலாத்து என்ன பண்ணுகிறான், ரைட், இவ்வளவு சீக்கிரமாக இயேசு மரித்து விட்டாரா என்று சொல்லி போய் பார்க்க சொன்னான். பார்க்கும்போது மாதிரி எல்லாருடைய எலும்பு கால் எலும்புகளையும் அடித்து நொறுக்கினார்கள். இயேசுனுடைய கால் எலும்பை அடித்து நொறுக்கவில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை என்ன பண்ணினார்கள், எடுத்து அருமையான துப்பட்டியிலே சுற்றி கொண்டு போய் அவன் அடக்கம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் செய்தி இன்றைக்கு. இல்லையா, சொல்லலாமா? இந்த கனம் பொருந்திய அரிமத்திய ஊரானுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? அவன் எவ்வளவு நல்ல மனுஷன். இயேசுனுடைய சரீரத்தை நாயும் ஊளைகளும் ஓநாய்களும் இல்லாவிட்டால் கழுதை புலிகளும் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி கொண்டு போய் அருமையாக அடக்கம் பண்ணினானே, அவன்தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா, சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாமெல்லாம் இயேசுவுக்காக 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 என்று சொல்லிட்டு நம்ம பாட்டு பாடுறோம், இயேசுவுக்காக என்று சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருமோனால் நாம் இயேசுவுக்காக எவ்வளோ பக்தி வைராக்கியம் பாராட்டுவோம் என்று எனக்கு தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு வரலாம். அங்கே இன்னொரு மனிதனும் கூட இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு பங்கெடுத்து கொண்டான். வேதாகமத்தை திறக்காமலே சொல்லுங்க பார்க்கலாம், யாருன்னு? நிக்கோதேம். ஆமாம், தாசுக்கு கைத்தட்டுங்க. அல்லேலூயா. நிக்கோதேம் என்று சொல்கிற ஒருவர் அங்கே இயேசுனுடைய சரீரத்தில், ஏப்பா நானும் கூட வரம்பா, நீ ஒண்டியாக கஷ்டப்படாத, இயேசுனுடைய சரீரம் எவ்வளோ வெயிட் இருந்ததோ எனக்கு தெரியாது. எப்படியானாலும் ஒரு சரீரம் என்று சொன்னால் ஒரு 80 கிலோ 75 கிலோ 80 கிலோ இருந்திருக்கும் அல்லவா? ஒண்டியாக தூக்கிட்டு போக முடியுமா? அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அப்போ என்ன பண்ணுறாரு ஒருத்தர், யோவான் 19ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 38 யோவான் 19:38 இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். கட்டினார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, குட் ஃப்ரைடே வரப்போகுது. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போகிற இடங்களில் இதை பேசுங்க. ஆண்டோடைய வார்த்தைகளை பேசும்போது இது உங்களுக்கு ஒரு செய்தியாகவே இருக்கட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆரம்பத்திலே ராத்திரியிலே ஒருவன் இயேசுவினிடத்திலே வந்தானாம். யார் அவன்? நிக்கோதேமு. எங்கே இருக்கிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வாசியுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் வந்தான். யூதருக்குள்ளே அதிகாரியான இவனும் அந்த சங்கத்திலே ஒருவனாயிருக்கிறான். சனகரிப் சங்கத்திலே யூதர்களுக்குள்ளே அதிகாரியாக இருந்த நிக்கோதேமு எனப்பட்ட ஒரு பரிசேயன் வந்தான். இல்லையா, சொல்லலாமா? ஒரு பரிசேயன். இவனும் யூதன்தான். ஆனால்
இயேசுவினுடைய கொள்கைக்கு மாறுபட்டவர்கள் இந்த பரிசேயர்கள். புரிகிறதா உங்களுக்கு? சதிசேயர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லி இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திற்கு முற்றுமாய் மாறுபட்டவர்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள். நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம், நியாயப்பிரமாணத்தில் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்று சொன்னால் இயேசு ஒருத்தனை குணமாக்கி விட்டார். அதுக்கே சண்டைக்கு வந்துட்டானுங்க. இன்னைக்கு ஓய்வு நாள், ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு நீர் தான் சொன்னார். ஓய்வு நாளில் வேலை செய்த அவனை கல்லறிய வேண்டும்னு சொன்னார். இப்போ கல்லறி தான் ஆகணும். ஏன்னா நீர் ஒரு வேலையை செய்துட்டு, என்ன வேலையை செய்துட்டாராம்? ஒருத்தனை சுகம் ஆக்கிக்கிட்டாராம். அவர் சொன்னார், ஏன் உன் ஆடோ மாடோ ஒரு குளத்துலையோ குழியில் விழுந்தா அதை தூக்கி விட மாட்டாயா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லாமல் அறிவை அவர் புகட்டினார். இல்லையா? சொல்லலாமா? ஏன் நான் ஆபத்துக்கு ஒரு உதவி செய்ததான் அதே ஒரு வேலையாக பண்ணு. அதுக்கு நான் வேலை என்பது என்ன? வேலை செய்தால் வேலையால் கூலிக்கு பாத்திரவான். ஆமாம், கூலி வாங்கினாதான். இவர் கூலிக்கு அதெல்லாம் பண்ணார் இல்லையே. அதுக்கு ஆமாம் திடீர்னு வருவானுங்க இவனுங்க, இந்த பரிசேனுங்கெல்லாம். ஆண்டவரே, உங்களுடைய சீடர்கள் கை கழுவாமல் சாப்பிட்டதை நான் பார்த்தேன். அவனுக்கு என்ன பசியோ கை கழுவாமல் அவசரமாக சாப்பிட்டான். அதில் ஒரு குற்றம். அதுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? ஏயா, அது உள்ளால தானே போகுது, அது தீட்டுப்படுத்தாது, வெளியே வந்தால் தான் தீட்டுப்படுத்தும். ஒன்றுக்கும் சாட்டை அடி பதிலே ஆண்டவர் கொடுத்தார். இல்லையா? சொல்லலாமா? ஆமாம். ஒரு நாள் ஏதோ வயலில் அப்படி போகிறப்போ 2 கதிரை எடுத்து சாப்பிட்டானுங்களாம். யார்? சீசர்கள். அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. ஆமாம். இன்னொரு இடத்துல அந்த ஆயக்காரன் வீட்டில் போய் இவர் பந்தி இருப்பார். அதுக்கு போய் சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள்லாம் பாஸ்டிங் இருக்க மாட்டிங்களா? இவர் சாப்பாட்டு பிரியராக இருக்கிறாரு, பாஸ்டிங் இருக்கு. அவர் சொன்னார், யோ, மணவாளன் கூட இருக்கும்போது அவருக்கு தோழர்கள் எல்லாம் பாஸ்டிங் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பீஸ்டிங் தான், சாப்பிடுங்கய்யா அப்படின்னு. இப்படியெல்லாம் அந்த பரிசேயர்கள் நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, இந்த எடக்கு முடக்காக தான் பேசிகிட்டு இருப்பானுங்க, எதுலேயும் குற்றம் கண்டுபிடிக்கிறவனுங்க. இந்த ஆள் தான் யார்? நிக்கோதேமு. அவரில் ஒருத்தர் தான். ஆனால் அங்கே யூதருக்கு பயந்ததுனால அந்தரங்க சீசன்னு சொல்லியிருக்க, இவனும் என்ன பண்ணான் தெரியுமா? யூதருக்கு பயந்ததுனால இயேசுகிட்ட சில சந்தேகங்களை கேட்க ராத்திரியில் வந்தான். அல்லையா? சொல்லலாமா? ஆமாம். யூதருக்கு வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் அவன் ராக்காலத்தில் வந்தான், இருட்டில் வந்தான். ஏன் தெரியுமா? ஐயையோ, நம்ம ஆளுங்க நான் பார்த்தா நம்மளை கிண்டல் பண்ணுவானுங்க, இயேசுக்கு அவரை பின்பற்றி போகிறவன் சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, என்னை தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து என்ன சொன்னான்? ரபி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று என்ன மாதிரி பரிசேயனுங்க அத்தனை பேரும் நீர் இயேசு தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நம்பவில்லை. தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நம்பவில்லை. தேவனுடைய குமாரன் என்பதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் நான் உம்மிடத்தில் சில காரியங்களை பார்க்கிறேன். ஒருவன் தேவன் ஒருவனோடு கூட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியத்தை யாரும் செய்ய முடியாது. அதனால தான் நான் ராத்திரியில் வந்து கேட்குறேன், ரகசியமாக சொல்லுங்க ஐயா. பரசியமாக சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க? என்ன ஒரு வழி பண்ணிடுவானுங்க. என் ஆலோசனை சங்கத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? தள்ளி வச்சிருவாங்க. அதனால இவன் ரகசியமாக வந்து கேட்குறான். ரவி என்றால் போதகரே என்ற அர்த்தம். போதகரே, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நான் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்போ அவர் என்ன சொன்னார்? மறுபடியுமா? எனக்கு இப்போ இவ்வளோ வயசாகி போச்சு, நான் படித்து பெரிய ஆளாகி, நான் பெரிய ஆள் ஆன பிறகு தான் சனகரிப்பு சங்கத்திலே இருக்க முடியும். சனகரிப்பு சங்கத்தில் இருக்கணும்னா அவன் கல்யாணம் ஆனவனாக இருக்கணும். அப்போ தான் அவன் நாளும் தெரிஞ்சவன். இல்லையா? சொல்லலாமா? நாளும் தெரிஞ்சவன் தான் ஒருத்தருக்கு என்ன பண்ண முடியும்? ஆலோசனை கொடுக்க முடியும். ஆமாம். குடும்ப விவகாரமே தெரியாது. ஆமாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இவன் எல்லாம் அறிந்தவன். இவன் வந்து சொல்கிறான்,
ஐயா எனக்கு வயசாயிடுச்சு, நான் எப்படி மறுபடி பிறக்க முடியும்? நான் திரும்ப அம்மா வயிற்றில் எப்படி போக முடியும் ஐயா? இன்னும் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்லிடுற அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அப்படி இல்லையா, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும், அதுதான் மறுபடியும் பிறக்கணும், அவன்தான் பரலோகத்துக்குள்ளால போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னார். அப்போது கீழே வரும்போது சொல்கிறான் 9ஆம் வசனம், அதற்கு நிக்கோதேம் வீழலாம் எப்படி ஆகும்? இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலிலே போதகனாயிருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயே என்று கேட்கிறாய். இவன் ஒரு ஆலோசனைக்காரன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவன். ஏய்யா நீ ஒரு ஆலோசனைக்காரன், நீ ஒரு போதகன், நீ இப்படி இருந்துக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு நம்பாமல் இருக்கிறையே அப்படின்னு சொன்னவன் தான் யார்? இந்த நிக்கோதேமு. இப்படிப்பட்டவன் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பான்? மனம் திரும்பி இருப்பான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் எங்கே இருந்தான்னு தெரியாது இவ்வளவு நாளும். ஒரு காலத்தில் ராத்திரியில் வந்து ஆண்டவர்கிட்ட நைஸாக கேட்டான். இவன் இப்பொழுது வருகிறான். எங்கே வருகிறான்? இயேசுனுடைய சரீரத்திலே அடக்கம் பண்ணுவதற்கு நானும் பங்கெடுக்கணும். குழியில் மண்ணு போட்டுட்டு வந்துடுறீங்களே எதுக்கு? வெட்டியான் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் ஃபுல்லாக அடக்கம் பண்ண போகிறான். நானும் அடக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சும்மா ஒப்புக்கு சப்பா 2 மண்ணை போட்டுட்டு வந்துடுறீங்கல்ல. இதில் பங்கெடுக்கணும். அந்த சாவுக்கு போனால் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ஏழைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு உதவியை நம்ம பண்ணணும். ஆமாம், எல்லாருக்கும் நான் சொல்லலை, ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு. ஆமாம், நம்முடைய சபையிலையும் ஒரு வழக்கம் இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பாக்ஸு செலவு இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அந்தரங்க சீசன் இப்பொழுது ராத்திரியிலே யூதருக்கு பயந்து ராத்திரியிலே போய் இயேசுவிடத்தில் சந்தேகங்களை கேட்டு அறிந்தானே. இப்போ பாருங்க, யோவான் 19:39 பாருங்க. ஆரம்பத்திலே வாசிங்க. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே ஆமா, இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நான் அங்கே போனேன். ஒரு ராத்திரியிலே இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்கூடிய 100 ராத்தல். இந்த ராத்தல் என்று சொன்னால் பவுண்டு என்று பொருள். 2.2 பவுண்டு 1 கிலோ. நாம் 2. அப்போது 100 ராத்தல்னா கிட்டத்தட்ட ஒரு 40-45 கிலோ. ஒரு சிமெண்ட் மூட்டை அளவு என்னத்தை கொண்டு வந்தான்? வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறையின்படியே அதை கந்தவர்க்கங்களுடனே சீலையிலே சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். என்னதான் இயேசுவனுடைய அந்தரங்க சீசனாய் அரிமத்தி ஊரான் இருந்தாலும் அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நல்லதுதான். துணிந்து போய் இயேசுனுடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ண வேண்டியதுதான், அது கடமைதான். ஆனால் அடக்கம் பண்ணப்படுகிற முறைமையிலே நிக்கோதேமு ஒன்று சேர்ந்தான். நான் சொன்னேன் அல்லவா, இயேசுனுடைய உபதேசங்களை இவர்கள் நம்பாதவர்கள். யாரு? பரிசேயர்கள். ஆனால் இந்த நிக்கோதேமு இயேசுவை அறிந்து கொண்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டானே தவிர இயேசுனுடைய அதாவது சத்தியத்தை அவன் இன்னும் பிலீவ் பண்ணவில்லை. இயேசு என்ன சொன்னார்? மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொன்னார். நானும் உயிரோடு எழும்புவேன்னு சொன்னார். மரித்தால் என்னை விசுவாசிக்கிறோன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னாரே லாசருடைய சம்பவத்தில். இதெல்லாம் விசுவாசிக்காதவர்கள். அதனால தான் இவன் என்ன பண்ணான்? பண்ணுறதே பண்ணுறோம், நல்லபடி அடக்கம் பண்ணிடுவோம், இவர் இனி உயிரோடு இந்த சரீரம் வரப்போகிறதே இல்லை அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் தான் கிட்டத்தட்ட 45 கிலோ வெள்ளை போலவும் கரிய போலவும். யூதர்களுடைய முறைமைகளும் எகிப்தின் முறைமைகளும் ஓரளவு
கலாச்சாரங்கள் ஒத்துப்போகும். அவர்களும் கந்த வர்க்கங்களை போட்டு வாசனை திரவியங்களை போட்டு அந்த சரீரம் நாறாதபடி அது பல ஆண்டுகளாக இன்னும் பார்வோனுடைய சரீரம் புதைக்கப்படாமல் இன்னும் காட்சி பொருளாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. பிரமிடு கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த பிரமிடுக்குள்ளாக ஒரு ஒரு பாதை இருக்கிறது, சுரங்கம் போல. அந்த பிரமிடை நான் பார்த்தேனே தவிர அந்த நாள் நாங்கள் போன நாள் அது ஒரு சில டைம்கள் இருக்கிறது. அந்த டைம்களே அவர்கள் அந்த கல்லை அடைத்து விடுவார்கள், வாசலை. அதனாலே உள்ளாலே போக முடியவில்லை. அங்கே இன்னும் பார்வோனுடைய சரீரங்கள் இருக்க தான் செய்கிறது. அந்த பார்வோனுடைய அதாவது அரண்மனையை இப்பொழுது மியூசியமாக வைத்திருக்கிறார்கள். அந்த மியூசியமெல்லாம் நான் போய் பார்த்தேன். சவப்பட்டிகள் பார்த்தீர்கள்னா அவர்களெல்லாம் பயங்கர பணக்காரர்கள் அல்லவா. தங்கத்தினாலே ஆன சவப்பட்டிகள் நான் போய் பார்த்தேன். தங்கத்தினாலே ஆன சவப்பட்டி. ஆமாம், நம்ம பெட்டியை மாதிரி அதாவது அவ்வளோ பாடியை வச்சா ஃபுல் பாடி கீழே இருக்கிறதல்வா, அப்படி இருக்காது. பாதி பாடி தான். அப்படி இன்னொரு மேல் பாகம், அதாவது பார்த்திங்கன்னா அதனுடைய கீழ்ப்பாகம் நம்முடைய பாடி பின்பக்கம் லெவலாக இருப்பது போல் சவப்பட்டியும் லெவலாக இருக்கும். நம் முன்பக்கம் முகம் மார்பெல்லாம் நம்முடைய உயரமாக இருக்கிறது போல் அந்த சவப்பட்டியும் வளைவாக இருக்கும். அதை அப்படியே மூடுவார்கள். சில தேக்குப்பட்டிகளெல்லாம் அந்த கிளிப்பு போட்டு மூடுவார்கள் அல்லவா, அதே போல் ஆணி அடிக்க மாட்டார்கள். அந்த மாதிரி மாடல். ஆனால் அது தங்கத்தினால் ஆனதாக இருக்கிறது. இயேசுனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது சீலைகளில் சுற்றினார்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது எப்படி செய்வார்களாம், முதலாவது ஒரு நல்ல அதாவது எப்படின்னு போட்டிருந்ததுல துல்லிய என்ன வாசிங்க. யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான அப்படின்னா சுத்தமான, பழசெல்லாம் இல்லை, சுத்தமான புதுசை முதல்ல ஒரு ரவுண்டு சுற்றுவாங்க. மொத்த சரீரத்தை என்ன பண்ணுவாங்க, சுற்றுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடி வரும்போது உங்களுக்கு தெரியும் இல்லவா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சுற்றுவாங்க. சுற்றிட்டு இந்த வெள்ளைப்போளவும் கரியப்போளத்தையும் கலந்துவாங்க. கலக்கும்போது அது எப்படி இருக்கும்னா ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு கொலன்னு எப்படி இருக்கும், ஒரு பேஸ்ட்டாக இருக்கும். அந்த பேஸ்ட்டை வாரி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சுற்றப்பட்ட அந்த சீலையில் நல்லா சுற்றுவாங்க, நல்லா தேய்ப்பாங்க, நல்லா முழுகுவாங்க. அடுத்த பிறகு இன்னொரு சுற்றுவாங்க. அதுலேயும் அப்படி பண்ணுவாங்க. அப்படியே சுற்றி 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 அது ஒரு கூடு மாதிரி ஆகும். அது ஒரு 1 டேயில் என்ன ஆயிரும்னா அந்த பேஸ்ட்டு நல்லா செட் ஆயிரும், இறுகிரும். அந்த பாடி உள்ளால அப்படியே இருக்கும். எப்படின்னு சொன்னால் இந்த வண்ணத்து பூச்சி கூண்டுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், தெரியாது. அதுபோல் ரொம்ப என்ன ஆயிரும், நல்லா டைட்டாக அந்த சொல்யூஷன் எல்லாம் நல்ல பேஸ்ட் என்ன ஆயிரும்னா கெட்டி ஆகி, அது அப்புறம் என்ன பண்ணணும், இந்த எலும்பு உடஞ்சதுன்னா ஒரு கட்டு போடும், மாவு கட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்புறம் என்ன தான் பண்ணணும், அப்புறம் இந்த கட்டரை வச்சு தான் கிரைண்டிங் மிஷின் வச்சு அறுத்து தான் எடுக்கணும். அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிரும் சோத்திரம், அப்போ தான் அது அசையாது. அப்படி தான் இயேசுனுடைய சரீரத்தை என்ன பண்ணாங்க, நல்லா சுற்றி இப்போ கூடு மாதிரி ஆகி அப்படி பேஸ்ட் மாதிரி ஆகி, இதுதான் பல ஆண்டுகள் கெட்டு போகாமல் இருக்கும். உள்ளால வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அப்படி அழகாக யார் பண்ணினது, நம்ம நிக்கோதேமு ஐயாவும் நம்ம அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பும் சேர்ந்து இயேசுனுடைய சரீரத்தில். ஆனால் 3 நாள் பொறுத்து அவர் கூண்டை விட்டே கூண்டோடு போயிட்டார். இல்லையா சொல்லலாமா, கூண்டு அங்கே தான் இருந்தது. அந்த கூண்டு எங்கே இருந்தது, கல்லறையில். அங்கே பார்க்கும்போது தலையிலே சுற்றப்பட்ட அந்த துணி தனியாக ஒரு இடத்திலும், பாடியிலே சுற்றப்பட்ட துணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இயேசுவை காணும். இல்லையா சொல்லலாமா. அப்படி தான் ஆண்டவருடைய சரீரத்தை இவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தான் நல்ல நான் இதில் கற்றுக்கொண்ட பாடம்னா 12 பேர் எங்கேயா ஓடிப்போனான். ஒருத்தன் அன்னைக்கே போய் செத்தானா மறுநாள் செத்தானா எனக்கு தெரில, யாராவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், நாண்டு கொண்டு செத்துட்டான். அவன் அன்னைக்கே செத்தானா மறுநாள் செத்தானா நமக்கு தெரியாது. அன்னைக்கு சிலுவையில் அறைந்து இயேசு சாகும்போது ஆனால் 12 பேரும் உயிரோடு தான் இருந்தானுங்க. அல்லேலூயா. சரி, அவன் ஒருத்தன் தான் போனாலும் கூட 11 பேரும் இருந்தானுங்க. இந்த 11 பேரும் ஓடியே போயிட்டானுங்க.
இயேசுனுடைய சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ண முன் வந்தானே அரிமத்து ஊரான், அவன் கிரேட். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், அதுதான் கடைசி வரைக்கும் அந்த முறைமையின்படி அநாத பணமாக போகாமல் அவன் என்ன பண்ணான், தான் தனக்கென்று வெட்டி வைத்திருந்தான் புதிதான கல்லறை. அதிலே இயேசுனுடைய சரீரம், அங்கெல்லாம் குகை கல்லறை தான் வைப்பார்கள், அதிலே தான் கொண்டு வைப்பார்கள். அப்படி தான் வைத்து கல்லை புரட்டி வைத்தான். ஆண்டவர் ஜெயவேந்தராக வைத்திருந்தார். சரி, அதோட சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ நான் வர்றேன். இவனெல்லாம் எப்படிப்பட்ட வைராக்கியமான அந்தரங்க சீசனாக இருந்தான் பார்த்தீங்களா? நான் தான் சீசன் எங்கேயாவது மாறுதட்டினானுங்களா இவனுங்க? கிடையாது. அங்கே வந்து தான் அவன் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தினான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது பிரியமானே, மத்தேயு 6:1 வாசியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை உங்கள் தர்மம், நீங்கள் செய்கிற நன்மையை மனுஷர் காண வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு முன்பாக செய்யாதே. தொடர்ந்து வாசிங்க. செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலே உங்களுக்கு பலனில்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தென்று மெய்யாகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாரை ஊதுவிக்கிறாங்களா? என்னன்னா அந்த சாவுல தாரை ஊதுவாங்க தெரியுமா? எதுக்குன்னா அந்த ஊரில் ஒரு சாவு நடந்திருக்குன்னு ஊரெல்லாம் தெரிகிறதுக்கு தாரை ஊதுவாங்களாம். அது ஒரு காலம். அது இப்போ தான் உடனே வாட்ஸ்அப்பில் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்களே, எல்லாம் மெசேஜ் அனுப்பிடுறாங்க, இன்னார் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாம் சொல்லி போக முடியாது, அந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க, மோளம் அடித்து தாரை ஊதி தம்பட்டை அடித்து, ஆமாம் அப்படி பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி தானா இந்த தர்மம் செய்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்களாம், தாரை ஊதுவிங்கிறாங்களாம். ஆமாம், 101 ரூபா டேவிட் 101 ரூபா கொடுத்தார், 101 ரூபா கொடுத்தார். இங்கே இருந்து பாடி வரைக்கும் நீட்டு குழாய் உள்ள அந்த ஹாரனை கட்டிடுவாங்க. அது பயங்கர காதே கிளியும். டேவிட் 101 ரூபா கொடுத்தார். இந்த தாரை ஊதி விற்கிறத நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால தான் நம்ம ஆளுங்களும் சிலர் ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு பிரெட்டு பொட்டலத்தை தான் கொடுப்பாங்க. அந்த மழை காலத்தில் வந்ததுன்னா இந்த 10 ரூபா பிரெட்டு கொடுக்குறவனுக்கு பின்னாடி ஒரு கேமராமேனையும் கூட்டிகிட்டே போவாங்க. நல்ல ஜூம் பண்ணி டேவிட் ஐயாவுக்கு கொடுக்குற நல்ல ஜூம் பண்ணி எடு அப்படின்னு. இதெல்லாம் தாரை ஊதுறது. அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஆளுங்களை பார்க்குறேன், தாரை ஊதுவிக்கிறாங்க. ஆமாம், அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை இடது கை அறியாதிருப்பதாக ரகசியமா செய்யா, ரகசியமா செய். இந்த அரிமத்தி ஊரான் வால்போஸ்ட் அடித்தாரா, இல்லை அந்த ஊருக்கெல்லாம் ஆரன் கட்டினாரா? நான் போகிறேன் இயேசுவின் சரீரத்தை கேட்க போகிறேன் வாங்கய்யா நிக்கோதேமு சொன்னாரா? ஓ, யாரெல்லாம் எத்தனை ராத்தல் கொண்டு வரீங்க? நான் 45 கிலோ கொண்டு வந்திருக்கிறேன், நீ எத்தனை கிலோ கொண்டு வர? ஏதாவது சொன்னாரா? இன்னைக்கு நிறைய கேமராமேனுங்க சொன்னால் அசிங்கமாக தான் இருக்குது. நம்ம ஆளுங்களும் அப்படி தான் நிறைய பேர். வேதம் சொல்லுகிறது, தாரை ஊதுவியாதே, நீ செய்கிறது ரகசியமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். லூக்கா 11:41 வாசிங்க. லூக்கா 11:41. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள். நல்லா கேட்டுடுங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்க. உங்களுக்கு உண்டானவைகளில் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓன் சம்பாத்தியத்தில் எடுத்து தான் என்ன பண்ணணும்? அதுதாங்க தர்மம். அதுதான் தர்மம். இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கறது தர்மம் கிடையாது. இந்த ஊரில் சொல்லுவாங்களே, ஏன்னா ஊரில் இருக்கிற கடத்தரு தேங்காயை எடுத்து பிள்ளையாருக்கு அடித்தானாங்க கதைன்னு. ஆமாம், இந்த அரசியல்வாதிங்க பாருங்கள், அவன் பாக்கெட்லேருந்து 1 ரூபா செலவு பண்ண மாட்டான்.
அந்த கடையில் போய் இவங்கள்ட்ட போய் இந்த பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் அவங்கள்ட்ட பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் அப்படியே பணம் வாங்கி விடின. வேதம் என்ன சொல்கிறது? உங்களுக்கு உண்டானவைகளிலே பிச்சை போடுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. தாரை ஊதுவியாதே, தாரை ஊதுவியாதே. சில அமைப்புகள் ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டில் என்ன செய்கிறார்கள் என்று அரசாங்கமும் வருமானங்களை, அந்த வருமானத்தை என்ன செலவு பண்ணுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு எவிடன்ஸுக்கு சில போட்டோகளை வச்சிருக்கிறாங்க சிலர். அது ஓகே. ஆனால் நீ இதுவே பிழைப்பா போச்சுன்னு ஒரு 15 ரூபாய்க்கு துண்டு ஓன் சம்பாத்தியத்தில் அதையும் போட மாட்டேன். எவன்கிட்டே ஆட்டோ போட்டுட்டு வந்து போடுறதுக்கு பின்னால் ஒரு பெரிய கேமராமேனை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஆமாம், அன்னதானம் பண்ணினால் ஏழைகளுக்கு புளியோதரை போட்டார், தக்காளி சாதம் போட்டார், இட்லி கொடுத்தார். இதுக்கு ஒரு பெரிய வீடியோ, ஒரு கேமரா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கொடுமையாக இருக்குங்க, கொடுமையாக இருக்கு. நான் கூட பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த சில நேரங்களில் நம்ம படிக்க வைக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம்னா அதை மறைப்பாக கொடுத்துடணும். இப்போல்லாம் அப்படி தான் கொடுத்துட்டு வராங்க. முதல்ல நம்ம ட்ரஸ்ட்டு, சரி ட்ரஸ்ட்டில் என்னது பண்ணுறோன்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியணும். அதுக்காக சில ஃபோட்டோகள், நான் அந்த ஃபோட்டோவை கூட சிலர் விரும்பலை. என்கிட்ட சொன்னாங்க, அதை கூட எனக்கு வாங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் ஒன்று பேசிக்கிட்டோம், வேண்டாம் அது கூட காட்ட வேண்டாம், தேவைப்படுறவங்க வாங்க, புக் வாங்க முடியாது, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, வாங்க நாங்கள் உதவி செய்கிறோன்னு அதோட அனௌன்ஸ்மெண்ட்டோட சரி ரைட் ரகசியமாக முடிஞ்சிடணும். இல்லையா, சொல்லலாமா? ஆமாம். கடந்த நாட்களில் ஒரு மரண வீட்டுகளெல்லாம் நிறைய வீடுகளுக்கு மரணத்துக்கு பெட்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்முடைய சபையில் இருந்து தான், யாருக்கும் தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்தரங்கத்திலே செய்யும்போது பரமபிதா வெளியரங்கமாக நமக்கு பதில் தருவார். அல்லேலூயா, சொல்லலாமா? ஆம். இந்த நிக்கோதமும் இந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும் தார ஊதுனாங்களா? கிடையாது, யாருக்கும் தெரியாது. அந்தரங்கத்திலே அவர்கள் செய்தார். அல்லேலூயா, சொல்லலாமா? மத்தேயு 5:16 வாசியுங்கள். மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க, உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீ செய்கிற தர்மத்தின் நிமித்தம் யார் மகிமைப்பட வேண்டுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தர் யாரை கொண்டோ எனக்கு இந்த உதவியை செய்தாரே என்று கர்த்தரை தான் மகிமைப்படுத்தணும். ஆமாம், யாரும் என்னையோ உங்களையும் மகிமைப்படுத்தக்கூடாது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கு தெரியுங்க, ஏழைகளுக்கு கொடுக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. எனக்கு தெரியும், தங்கள் கஷ்டங்களிலிருந்து கூட தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுக்காமல் ஏழை பிள்ளைகளுக்கு துணிகளை வாரி வாரி வழங்கின சகோதரிகளும் குடும்பங்கள் இங்கே இருக்கிறீர்கள். எனக்கு தெரியும். அது அப்படியே இருந்தால் நல்லது. நம்ம தார ஊதி வைக்கவே வேண்டாம். இல்லையா, சொல்லலாமா? கடைசியாக நீதிமொழிகள் 27:2 வாசியுங்கள். உன் வாய் அல்ல, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும். நம்மளை யார் புகழணும்? நம்மளே நாம் புகழ்ந்துட்டு இருக்கக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, நான் அதை செய்தேன் தெரியுமா, இதை செய்தேன் தெரியுமா, அதை செய்தேன். இந்த வீணான புகழ்ச்சி வேண்டவே வேண்டாம். ஆமாம், என்ன மாதிரி யார் இப்படி பண்ணுறது, என்ன மாதிரி யார் இப்படி பண்ணுறது, என்ன மாதிரி யார். உன் வாய் அல்ல யார் புகழணும்? புறத்தியானே. டேவிட் பிரதர் நல்லவர்னு மற்றவங்க சொல்லணும். நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன், நான். நீயா பாட்டுக்கு புகழ்ந்துட்டு இருக்க. நீ நல்லா பாடுறீன்னா பாட்டை கேட்குறவங்க தான் சொல்லணும், அருமையாக பாடுனீங்கன்னு. நான் எல்லாம் அப்படி சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்படியும் என் பாட்டே ரசித்தாராம் ஒருத்தர். சாவில் சொல்கிறார், டேவிட் எங்கள் பாட்டே ரசித்து ரசித்து கேட்பார் அப்படின்னு. சங்கர் சாவில் சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற சகோதரிமார் கூட நான் அந்த டிஜேஸ் பாட்டை பாடுவோம்ல, ஐயா அந்த பாட்டை ஒரு நாள் பாடினீங்கனால நான் நடத்துகிறேன் அங்கே கூட்டத்துலேயே, ஐயா அந்த ஒரு பாட்டை பாடினீங்களா நல்லா இருக்குங்கன்னு. ஊழியத்தில் அறிமுகமாகும்போது
நல்ல பழைய சாங்கெல்லாம் பாடுவேன். நிறைய பேர் எனக்கு பாராட்ட சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் வந்து தான் இந்த பாட்டெல்லாம் எங்கேயோ கேட்டது. ஆமாம், இன்றைக்கி ஐயா பாஸ்டர் சொன்னாங்க, ஆனால் பாடாமல் போயிட்டார். என்ன பாட்டு? எந்த நண்புள்ள ஆண்டவ இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. எந்த நண்புள்ள ஆண்டவ இயேசுவே நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த 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 ஒரு வரியை ரசிச்சு பாருங்களேன். பெற்ற தாயும் என் தந்தையும் மானவரே, மற்ற எல்லாம் எனக்கு நீரே. பாருங்க என்ன அருமையான பாடல்கள் எல்லாம். அதெல்லாம் இன்னைக்கு விட்டுட்டு வாழை மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானு பாடிட்டு கிடக்குறாங்க. ஏதோ அவர் பாடினார், நல்லா தான் இருந்தது எல்லாருக்கும் கேட்க. ஆனால் இந்த பாட்டெல்லாம் யாரும் இப்போ பாடுறதே என்ன மாதிரி ஓல்டு இஸ் கோல்டு. அது மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஓல்ட் இஸ் கோல்டு தெரிஞ்சுக்கிடுங்க. ஆமாம், பாடலாமா? பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடும் உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடும் உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எங்க வச்சிருக்கிறாராம்? நம்ம உயர் அடைக்கலத்தில் வச்சிருக்கிறாராம். அருமையான மக ஆலோசனை சொன்னாங்கல்ல, அவங்களையும் இவங்களையும் பார்த்து குப்பர் அடித்து விழுந்துட்டாங்க. இப்போ அடிபட்ட பிறகு தான் எழும்பி, நான் ஒன்றை எங்கே வச்சிருக்கிறேன், நீ எங்கே உட்காந்து பாட்டு பாடுற, ஃபுட்பீட்டில் உட்கார்ற ஆள் நீ. இப்போ அவங்க சாலை தூக்கி போட்டாங்கன்னா நீயும் சாலை தூக்கி போடுற. தூக்கி போட்டு அடிச்சுட்டா இருப்பாருங்க. அப்போ உங்களை எங்கே வச்சிருக்கிறாரு ஆண்டவர்? உயர் அடைக்கலத்தில். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறாராம். அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை எங்கேயோ உட்கார வைத்திருக்கிறார். நீ எங்கேயோ கிடந்து கொண்டிருக்கிறாய். அந்த அரிமத்தியூரான யோசேப்பு, அவன் சீசன்
ஐஸ்வர்யவான், கனம் பொருந்திய ஆலோசனைக்காரன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான் என்றால் அவன் பரிசுத்தவான். எப்போ வேணாலும் வாரையா, நான் ரெடியாக இருக்கிறேன். பரிசுத்தவான், ஆலோசனைக்காரன், உத்தமன், நீதிமான், யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் சம்மதியாதவன், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதவன், அந்தரங்க சீசன். ஆனால் இந்த சங்கதி எழுதப்பட்ட பிறகுதான் இவனை பற்றி தெரிகிறது. இல்லையா சொல்லலாமா? இதுவரையும் அவன் ஏதாவது நம்ம பேதுரு முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி எதுக்கெடுத்தாலும் முன்னாடி தான் போய் நிற்பார் அவர். அப்படி எங்கே நின்னாரா இவர்? அந்தரங்க சீசன். அன்பு தெய்வ பிள்ளையே, ஒருவேளை பின்னால் நான் யாருக்கும் தெரியாமல் வந்து உட்காந்துட்டு போகிறேன்னு நீ நினைக்காத. நீ தான் நாம் விலையேற பெற்றவர்கள். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்கள் அந்தரங்கத்தில் செய்கிற தர்மத்தை ஆண்டவர் கேட்கிறார். கவனமாயிருங்கள். தாரை ஊதுவியாதே, தாரை ஊதுவியாதே, தாரை ஊதுவியாதே. வலது செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. நீ அந்தரங்க சீசனாக இரு. ஆண்டவன் வெளியரங்கமாக உனக்கு பதில் செய்வார். நான் இதை தியானிக்கும் போதெல்லாம் அந்த சீசன் இன்னைக்கு என் கிட்ட வந்திருந்த அந்தரங்க சீசன், அவனை நான் கட்டி பிடிச்சி உச்சந்தலையில் இந்த உள்ளங்கால் வரைக்கும் அவனை முத்தமிட்டு, அதனால தான் யோசேப்புக்கு என்ன பண்ணான், சரப்பணியை கொண்டு வாங்கய்யா போடுங்க அப்படின்னு சரப்பணியை போட்டு இவன் தான் ஐயா அப்படின்னு. ஆமாம், மருதையாக்கும் அப்படி தான். ஆமாம், ராஜா ஏறுற குதிரை அன்னைக்கெல்லாம் அப்படி கனம் பண்ண. ஏன்னா உண்மையான சீசர்கள் அவர்கள், உண்மையான ஆண்டவருக்காக வைராக்கியம் பட்டினவர்கள். 12 பேரும் ஓடி போயிட்டானுங்க சிலுவையில் அரைஞ்ச பிறகு. அவரோடு கூட சாப்பிட்டானுங்க, அவனோடு கூட படுத்திருந்தானுங்க. இந்த யோவான் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தானா. ஆமாம், இந்த இடி முழக்கத்தின் மக்கள் 2 பேர் எல்லாம் அவங்க அம்மா வந்து வேற கேட்குறாங்க. இதில் வேற என் பையனுங்க 2 பேரும் உம்முடைய வலது பக்கத்தில் ஒருத்தன் இருக்கணும், இடது பக்கத்தில் இருக்கணும். என்ன அவருக்கு அடியாளா? பரலோகத்தின் அடியாளுங்களை கொண்டு போகிறதுக்கு பார்க்குறான், பாடி காட்டுங்களா அப்படின்னு. இப்படியெல்லாம் ஆசைப்பட்டவன் இயேசு சிலுவையிலே அறைந்து ஜீவனை விட்ட உடனே ஓடியே போயிட்டானுங்க. நம்ம ஒரு பாஷையில் சொல்லுவாங்க, துணியை காணும் துண்டை காணும்னு ஓடியே போயிட்டானுங்க. ஆனால் இயேசுடைய சரீரம் யூதர்களுடைய முறைமையின்படி இரவிலே சரீரம் தொங்கக்கூடாது. அது என்ன வேணுமானாலும் நடக்கட்டும், என்னை சிறையிலே போடட்டும், என்னையும் தூக்கிலே போடட்டும், சிலுவையில் அரைஞ்சாலும் பரவாயில்லைன்னு துணிந்து போனானே நிக்கோதேமு. அவன்தாயா சீசன். அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல வேகமாக கையை தட்டுங்க. எனக்கு இல்லை, அவனுக்கு. ஆமாம், மரித்தும் பேசிக்கொண்டிருக்கிறான். யாரு? ஆமாம், மரித்தும் பேசிக்கொண்டிருக்கிறான் அந்தரங்க சீசன், அரிமத்தியூரானாகிய யோசேப்பு. ஒரு நாள் ராத்திரியிலே யூதர்களுக்கு பயந்து ரகசியமாய் இரவிலே வந்து இயேசுவை சந்தித்து கேட்டானே, அவன் பரிசேயன், இயேசுடைய உபதேசங்களுக்கெல்லாம் மாறுபட்டவன். அவன் வர்றான், ஐயா அரிமத்தியூரானாகிய யோசேப்பு, நானும் கூட கொண்டு வரேன்யா. 100 ராத்தல் இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு முன் வந்தான். பார்த்தீங்களா? அந்நியன், அந்நியன். இந்த பாஸ்டர் தான் அழகாக சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் புறஜாதியானுங்க, தள்ளப்பட்டவங்க. யூதர்கள் தான் அவரோடு கூட குலத்தன், ஆனால் நம்மை நேசித்தார். அதுபோல் அந்த பரிசேயன் ஒன்றுக்கு உதவாதவன், அவன் இயேசுடைய அடக்க ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறானே. பாருங்க எவ்வளோ பாக்கியவானவன். அவன் பேசப்படுகிறான். இப்பொழுது பிரியமானவர்களே, நானும் நீங்களும் பேசப்படுவீங்களா? பேசப்படுவீங்க. ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு.